அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை தேடி அகாடமி கடையநல்லூர். நம்ம அகாடமில போலீஸ் கிளாஸஸ், எஸ்ஐ கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம அகாடமி பாத்தீங்கன்னா இப்போ எஸ்ஐ கிளாஸ் வந்து யாருமே பண்ண முடியாத விஷயம். அதாவது பிசிஎஸ்ஐக்கு எங்கனாலும் எடுத்துக்கிட்டாலும் ஒரு அகாடமி எடுத்துக்கிட்டா அதிகபட்சம் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டெஸ்ட் நடக்கும். ஒரு ஃபுல் டெஸ்ட்னா ஒரு 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 டெஸ்ட் நடக்கும். மொத்தத்திலே நீங்க வீடியோல எங்க பார்த்தாலுமே ஒரு 50 டெஸ்ட் 60 டெஸ்ட் தான் அந்த அகாடமிக்கு மொத்தமே வைக்கக்கூடியது. ஆனா நம்ம அகாடமில அப்படி கிடையாது. நம்ம தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மாணவர்களை நம்ம எப்படி தயார் பண்ணணும்னா ராயலா கோயில் மாதிரி தயார் பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அது நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டிருந்தாங்க. சார் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு. இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அகாடமில முத ஆரம்பிச்ச புதுசுல போலீஸ் படிக்க வந்த ஒரு மாணவர் வந்து அன்னைக்கு வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு போயிட்டாரு. அதே மாணவர் இன்னைக்கு நம்மகிட்ட நேற்று ஃபோன் அடிச்சு நம்மகிட்ட கேட்டிருந்தார். சார் நான் அகாடமி வரேன் சார். எது நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு. பரவாயில்ல வந்து ஜாயின் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை படிங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா மற்ற மாணவர்கள் மூலம் அவருக்கு போய் சேர்ந்துருக்கு. நம்ம அகாடமியோட எப்படிலாம் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். டெய்லி கிளாஸ், டெய்லி டெஸ்ட். இப்ப கூட இது இன்னைக்கு கூட நான் அந்த போர்டு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. நம்ம போர்டு இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கலாம். நீங்க எப்பனாலும் அடுத்த நான் வீடியோ போடும்போது முன்னாடி கூட வீடியோ போட்டுக்கிறேன். 22, 23 இன்னைக்கு நடந்த டெஸ்ட், 24 நடந்த டெஸ்ட், 100 மார்க் நடந்த டெஸ்ட். ரஞ்சித், விஸ்வா, சந்தியா, காயத்ரி 2 பொண்ணுங்க மேல ஏறி வந்திருக்காங்க நம்ம அகாடமில. இது வந்து எதுக்காக அப்படின்னா, டெய்லி நம்ம அகாடமில மத்தியத்துக்கு மேல 3 மணி டு 4 மணி ஃபுல் டெஸ்ட் வைக்கும். டெய்லி டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட்டுக்குமே தனியா ஒரு நோட்டு போட சொல்லியிருக்கோம். ஒரு நோட்டு முடிவு வரைக்கும் நம்ம டெஸ்ட் வைக்கும். அது 6 மாசம் நடந்தாலும் சரி, எக்ஸாம் 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி. அந்த பையனை எப்படி தயார் பண்ணணும்? அடுத்து நடக்க போற போலீஸ் எக்ஸாம்ல ஸ்டேட்டுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவை. ஸ்டேட்ல கட்டாயம் ஒரு அகாடமில இருந்து நம்ம அகாடமில இருந்து ஸ்டேட்டுக்கு ஒரு மாணவர், ஸ்டேட்ல முதல் 3க்குள்ள ஒரு மாணவர் நமக்கு தேவை. அது 3 பேர் இருந்தாலும் சந்தோஷம் தான், 2 பேர் இருந்தாலும் சந்தோஷம் தான். அதுக்காக நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி தயார் பண்ணும்போது நான் ரொம்ப லோவா இருக்கேன் சார், வந்து என்னால படிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஈஸியா வெற்றி அடையலாம். வெற்றிங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எங்க நம்ம வெற்றியை தேடி அகாடமி வரும்போது. இந்த வீடியோ எதுக்காக முழுக்க அப்படின்னா உமன்ஸுக்காக. ஏன் அப்படின்னா நிறைய உமன்ஸ் நம்மகிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, சார் நீங்க வந்து பாய்ஸுக்கு எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கீங்க, டெஸ்ட் பேஜ் எல்லாம் இருக்கு சார். உமன்ஸ் நாங்க வந்து தங்கி படிக்கணும் சார். நான் வந்து ஃபேமிலி உமனா இருக்கேன்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. சார் நான் வீட்டில் இருக்கேன் சார். வீட்டில இருந்து என்னால சரியா ஸ்டடி பண்ண முடியல சார். அகாடமி வரலான்னு இருக்கேன். எப்படி சார் அப்படின்னு ஒரு நம்மகிட்ட ஒரு 2 பொண்ணுங்க ஒரு இந்த மாசம் ஸ்டார்டிங்ல ராணி அண்ணா காலேஜ்ல படிச்ச இப்பதான் முடிச்சாங்க. தொடர்ந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சார் அகாடமி நீங்க ஓப்பன் லேடிஸ் ஹாஸ்டல் வைங்க சார், நான் இருந்து கொடுங்க அப்படின்னு. நம்ம தான் லேடிஸ் ஹாஸ்டல் வைக்காத காரணம் என்ன அப்படின்னா, லேடிஸ் ஹாஸ்டல் வச்சிருந்தா நிறைய அவங்கள பார்த்துக்கிடணும், சரியான முறையில் அந்த ஹாஸ்டலை மெயின்டைன் பண்ணணும், நல்லா இருக்காது அப்படின்னு கொஞ்சமே தயங்கிக்கிட்டே இருந்தோம். ஆனா இந்த முறை சிங்கப்பெண் கால்ஃபர் பண்ணியிருக்கு. நிறைய மாணவிகள் நம்மகிட்ட கேட்கறதுனாலையும் அவங்களோட ஃபியூச்சர் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன் அப்படின்னா, சார் என்னால வெளியே இருக்கும் சுரண்டையில இருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணு நம்மகிட்ட கேட்கு, சார் சுரண்டையில இருந்து என்னால் டெய்லி போயிட்டு வர முடியல சார், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பையங்கன்னா பைக்ல வந்துடுறாரு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஆல்ரெடி நம்மகிட்ட 5 மாணவிகள் ஹாஸ்டல்ல சேரக்கு தயாரா இருக்காங்க. நாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். வரப்போற 1ஆம் தேதியில இருந்து நம்ம அகாடமில கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஓபன் பண்ணுவோம். இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸ்கிரீன்ல கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி அட்மிஷனை போட்டுக்கோங்க. நம்ம அகாடமில ஜாயின் பண்ணி படிங்க. வரப்போற சிங்கப்பெண்ணுக்கு 2500 கால்ஃபர் வரப்போகுது. அந்த 2500 கால்ஃபர்ல இன்னும் 500 எஸ்ஐ வேற எடுக்க போறாங்க, உமன் எஸ்ஐ. இதை வந்து ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஈஸியா மீனிங் என்ன அப்படின்னா, போலீஸ் எஸ்ஐக்கு வந்து பொண்ணுங்க நிறைய லெவல்ல ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே குரூப் 4 குரூப் 2 போயிருவாங்க. ஏன்னா பிசிக்கல் பண்ணணும். அடுத்து போலீஸ் படிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப மாணவிகள் வந்து அந்த அளவுக்கு போய் அகாடமி போய் படிக்கிறது பிள்ளையே ரொம்ப கம்மி. சும்மா கடமைக்காக காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க. அப்ப நீ அவங்கள விட நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்தா கட்டாயம் வெற்றி கிடைச்சிடும். இந்த வரப்போற சிங்கப்பெண் படைக்கான கட்டாப் மார்க் அதிகபட்சம் 45 to 50 தான் இருக்கும். அப்ப 45 மார்க் கூட வரைக்கும் நமக்கு ரீசனிங் மேக்ஸ்ல 25 கொஸ்டின் இருக்கு. அதை நம்ம சால்வ் பண்ணாலே ஈஸியா எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம பண்ணக்கூடியது இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம அகாடமில சிறப்பா சிங்கப்பெண்ணுக்குன்னு தனியான முறையில பயங்கரமான பயிற்சி வழங்கப்பட்டு இருக்கு. இதுல நீங்க கலந்துக்கிடணும் சார், நான் உங்க அகாடமில தங்கி படிக்கணும், எனக்கு ஹாஸ்டல் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவிகள் நம்ம அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்க. வரப்போற 1ஆம் தேதியில இருந்து நம்ம அகாடமியில உமன்ஸ் ஹாஸ்டல் ஓபன் பண்ணுவோம். நிறைய மாணவிகள் வெற்றியடைக்கான ஒரு நோக்கமா நம்ம வெற்றியை தேடி பயிற்சி மையம் வழங்கிட்டு இருக்கு. யாரும் பிசிஎஸ்ஐ ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சா அந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.